கர்த்தருடைய இனிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அந்நிய பாஷை இந்த இரண்டாம் பாகத்தில் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்நிய பாஷை கர்த்தருடைய சித்தம் என்ன, அது எப்படி பயன்படுத்துவது, அது எதற்காக கொடுக்கப்பட்டது என்று இந்த பகுதியில் நாம் காணலாம். நாம் எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 14:1 நான் வாசித்து கொண்டு வருகிறேன். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விசேஷமாக தீர்க்க தரிசன வரங்களையும் விரும்புங்கள். நம்ம முதல்ல அன்பு தான் பிரதானமாக கொடுக்கப்பட்டது. அன்பே பெரிது என்று போன அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அங்க ஞான வரங்களை விரும்புங்கள். ஞான வரங்கள், ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவை உணர்த்தும் வாசனம், இதெல்லாம் யாருக்கு பிரயோஜனமாக இருக்கும்? கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வரங்கள் கொடுக்கப்பட்டது சபை பக்தி விருத்திக்காக கொடுக்கப்பட்டது. இங்கே ஞான வரங்கள் ஒருவன் பெற்றுக்கொண்டால் சபை பக்தி விருத்தி அடையும். தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுக்கொண்டால் சபை பக்தி விருத்தி அடையும். அதை சொல்லிவிட்டு தான் அடுத்து ஏனெனில், ஏன் அதை விரும்புங்கள், தீர்க்க தரிசன வரத்தையும் ஞான வரங்களையும் விரும்புங்கள் அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாருன்னா, ஏனெனில் அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசினதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே. அந்நிய பாஷை வரங்களை விரும்புன்னு சொல்ல அவங்க சொல்லவில்லை. ஏனெனில் அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியினால் ரகசியங்கள் பேசுகிறான். அந்நிய பாஷை குறித்து நம்ம போன பகுதியில் பார்த்தோம். அது பிற மொழி, நான் அறியாத ஒரு பிற மொழியாக இருக்கிறது என்று. அப்படி பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியால் மற்றவனுக்கு பிரயோஜனமாக, மற்றவனுக்கு பக்தி விருத்தி உண்டாக, சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக தான் வரங்கள் கொடுக்கப்பட்டது. இங்க மனுஷனிடத்துல அவங்க பேசவே இல்லையாம், தேவனிடத்தில் பேசுகிறார்கள். இங்க தேவனிடத்தில் பேசுகிறார்கள் என்றால் அது யாருக்கும் புரியாது, தேவனுக்கு மாத்திரம்தான் புரியும் என்ற நோக்கத்தில் தான் சொல்லப்படுகிறது. அந்நிய பாஷை பேசினா நான் நேரடியாக தேவனிடத்தில் பேசுகிறேன் அப்படி என்ற அர்த்தத்தில் அவர் சொல்லவில்லை. இது ஒரு ஹார்ட் காலு. இங்க பிசாசு நம்மளுடைய ஜபத்தை தடை செய்கிறான் அப்படி என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி தடை நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அவர் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நம்ம வாயில் சொல் புறவாததற்கு முன்னே அவர் என்ன கேட்க போற அவர் அறிந்திருக்கிற தேவன் நம்மளுடைய வாயின் வார்த்தையினால அந்த வார்த்தையை தடுக்கக்கூடிய சாத்தானுக்கு அவ்வளவு பெரிய வல்லமையெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல தேவனிடத்தில் பேசுனா வரங்கள் கொடுக்கப்படுவது மனுஷனிடத்தில் பேசுவதற்காக தான் அந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. மனுஷனுக்கு பக்தி விருத்தி உண்டாகிறது தான் அந்த மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. அது திரும்பவும் நீங்க தேவன் கொடுத்த வரத்தை தேவனுக்கே திருப்பி கொடுக்குற மாதிரி அந்த வார்த்தைகளை தேவன்கே திருப்பி பேசினா அது யாருக்குமே பிரயோஜனம் இருக்காது. அதை குறித்து யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத காரியத்தை பவுல் அது வரிசையாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்க பேசுகிறான். ஒரு தீர்க்க தரிசி வரமுடையவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? மனுஷனுக்கு, அதாவது சபைக்கு பக்தி விருத்தி. பக்தி விருத்தினா ஆவிக்குரிய வளர்ச்சி, அன்பிலும் விசுவாசத்திலும் அவன் வளர்ச்சி அடைய அவன் உதவி செய்கிறான். இரண்டாவது அவனுக்கு புத்தி சொல்லுகிறான், அவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறான். இப்படி மனுஷனுக்கு சபைக்கு இந்த ஒரு புரோஜனமான காரியமாக இந்த தீர்க்க தரிசனம் வரும் உதவுகிறது. அந்நிய பாஷையில் பேசுகிறவனை தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அவன் தனக்கு தானே ஆவிக்குரிய வளர்ச்சியில தான் வளருவானே தவிர சபைக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். சபைக்கு தான் முதல்ல நம்ம கண்ணோட்டமாக இருக்க வேண்டும். இங்க அந்நிய பாஷை ஒரு இடத்துல சுயநலமாகவே இருக்குது, தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறதாக தான் இருக்குதே தவிர தனக்கே ஆவிக்குரிய வளர்ச்சியில தான் வளருவாங்க தவிர பிறருக்கு பிரயோஜனம். கிறிஸ்துவ வாழ்க்கையே என்னது? தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக என்று பவுல் சொல்லிய வார்த்தையின்படியே பிறனுக்கான காரியத்தை தான் இந்த வரங்களிலேயே நம்ம பயன்படுத்த வேண்டும். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசும்படி விரும்புகிறேன், ஆயிலும் அந்நிய பாஷையில் பேசுகிறான் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவர்களாக வேண்டும் என்று அதிகமாக விரும்புகிறேன். நீங்கள் எல்லாம் பிற மொழிகளை பேசுறதுக்கு நான் விரும்புறேன். ஆகிலும் போது அதுல ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறாரு. ஆனாலும் அந்நிய பாஷை பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசவில்லை. அவன் அதோடைய அர்த்தத்தை சொல்ல வேண்டும். அர்த்தத்தை சொல்லுவதற்காக மற்றவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிதான் ஒரு வரம் கொடுக்கப்பட்டு இருக்குது. அப்படி சொல்லாவிட்டால் அது பயனுள்ளதாவது ஒரு பாஷையாக மாறிவிட்டது. ஆனா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான்? சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், ஆறுதலோடைய பேசுகிறான், புத்தி உண்டாக பேசுகிறான். அப்ப அந்நிய பாஷை பேசுகிறவனை காட்டிலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன்.
அப்ப நம்ம எந்த வரத்தை நாடு சொல்லி முதல் வசனத்திலே சொன்னாரு, ஞான வரங்களை விரும்புகள், விசேஷமாக தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள். அதை தான் நாட சொல்லிட்டு இருக்காங்க தவிர இப்ப என்ன சொல்லுகிறார்கள், அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டால் தான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டார், ஆவியானவரை பெற்றுக்கொண்டார், ஆவியானவரை பெற்றுக்கொண்டது அடையாளம் இதுதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா பவுல் சொன்னது ஒரு காரியம், இவர்கள் நமக்கு விளக்கம் வருகிறது வேறொரு காரியமாக இருக்கிறது. நாம் அந்நிய பாஷை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதனால் அதுக்கு நம்ம அர்த்தத்தை சொல்லாவிட்டால் அப்படி பேசவே வேண்டாம் என்றுதான் பவுல் இங்கு சொல்லுகிறார். மேலும் சகோதரரே, உங்களிடத்தில் உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவு உண்டாவதற்காவது, தீர்க்க தரிசனம் அறிவிக்கிறதுக்காவது, போதகத்தை போதிக்கிறதுக்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷையிலே பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? நான் ஒரு போதனை செய்கிறேன், ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், ஒரு அறிவு உண்டாக பேசுகிறேன், ஒரு ஞானம் உண்டாக பேசுகிறேன், இல்ல தேவன் எனக்கு வெளிப்படுத்தின ரகசியத்தை நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். இப்படி நான் பேச விரும்பும் பொழுது நான் தமிழ்ல உங்ககிட்ட பேசினாதான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு புரியாத சைனீஸ், ஜெர்மன் அப்படி பேசிக்கொண்டிருந்தால் அதனாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? அங்க பேசப்படுவதே, காரியங்கள் வெளிப்படுத்துவதே, ரகசியங்கள் வெளிப்படுத்துவதற்கே உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படிதான். அவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் மனுஷனிடத்தில் பேசவில்லையே. ரகசியங்கள் பேசுவதே யாருக்கிட்ட? மனுஷங்கிட்ட தான் பேசணும். வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம் திரும்பவும் தேவன்கிட்டயே பேசினதுனால மனுஷனுக்கு என்ன பிரயோஜனம்? அந்நிய பாஷை பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லுகிறார். 7வது வசனத்துல பாருங்க, அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலோடு ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அங்க வித்தியாசத்தை காட்ட வேண்டும். இங்க புல்லாங்குழல், சுரமண்டலம், இந்த வாத்தியங்கள்லாம், கை வாத்தியங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்க எந்த நோட்ஸ்ல வாசிக்கிறாங்க, என்ன நோட்ஸ்ல அங்க சொல்லப்படுகிறது, அங்க என்ன ராகத்துல பாடப்படுகிறது, என்ன ராகத்துல அங்க வாசிக்கப்படுகிறது என்று ஒரு வித்தியாசம் காட்டுவார்கள். அப்ப வித்தியாசம் காட்டும் பொழுது எப்படி, இந்த ராகத்தில் பாடுகிறார்கள், இந்த ராகத்தில் வாசிக்கிறார்கள், இந்த நோட்ஸ்ல அவங்க வாசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதோடைய அர்த்தத்தை வாசிக்கும் போதே புரியும். அது உயிரில்லாத வாத்தியம் கூட ஒரு ராகத்தோடைய பெயர் கூட அறிந்து கொள்ள முடியும். ஒரு நோட்ஸ், இந்த நோட்ஸ்ல தான் வாசிக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். ஆனா அந்நிய பாஷையில பேசுறதுனால அவங்க என்ன பேசுகிறார்கள் என்று தெரியாது, அவங்க எந்த மொழி பேசுகிறார்கள் என்றும் தெரிய மாட்டேங்குது. அந்தபடி எக்காலம் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தமாவான்? எக்காலம் ஊதுகிறது அநேக காரியத்தில் ஒவ்வொரு விதமாக எக்காலம் ஊதுவார்கள். ஒருவர்கள் பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அவங்க எக்காலம் ஊதுவார்கள். அதற்கு ஒரு மாதிரி ஒரு துணியை ஏற்படுத்துவார்கள். யுத்தத்திற்கு யாராவது வந்தா, எதிரிகள் வந்தா அதற்கு ஒரு மாதிரி அபாயகரமான ஒரு எக்காலத்தை, அங்க எச்சரிப்பு உண்டாகும்படி ஒரு எக்காலத்தை, ஒரு வித்தியாசத்தை காட்டுவார்கள். அப்படி காட்டும் பொழுதுதான் யுத்தத்திற்கு தயாராக முடியும். அங்க எக்காலம் ஊதுகிறது கூட எப்படி விளங்குகிற முறையில் தான், மனுஷன் புரிந்து கொள்ளுகிற முறையில் தான் எச்சரிப்பு தராங்க. வாசிப்புல கூட எந்த நோட்ஸ்ல வாசிக்கிறான்னு ஒரு மியூசிக் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எந்த நோட்ஸ்ல வாசிக்கிறாங்க, எந்த ராகத்துல வாசிக்கிறாங்கன்றது ஒரு மியூசிக் அறிந்தவங்களுக்கு தெரியும். சோ அறிந்து கொள்ற விளங்காத வாத்தியம் கூட அப்படி அறிந்து கொள்ளுகிற பிரகாரமாக வித்தியாசம் காட்டுகிறார்கள். ஆனா அந்நிய பாஷையில பேசுகிறவங்க தெளிவான பேச்சு இல்லையே. 9வது வசனம் என்ன சொல்லுகிறது? அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களா இருப்பீர்களே. இங்க தேவனிடத்தில் பேசுகிறவர்கள் சொல்லவில்லை. எங்க சொல்லுகிறார்கள்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களா இருப்பீங்க. காத்துல பேசிட்டு இருக்கிறீங்க, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. நீங்க தனியா பேசிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு காணப்படும். நீங்கள் தெளிவான பேச்சை நாவினால் வசனையாவிட்டால் பேசப்பட்டது என்னதென்று எப்படி தெரியும்? அப்ப எப்படி ஒரு உயிரில்லாத வாத்தியம் கூட அங்க வித்தியாசம் காட்டப்படுகிறதோ அதே போல பேசுகிறது என்னதென்று மனுஷனுக்கு புரிய வேண்டும். புரியாத பாஷையில நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் வளரிட்டு அந்நிய பாஷை நாங்க தேவனிடத்தில் பேசுகிறோம் அப்படி என்றால் அங்க எங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா ஆகாயத்தில் பேசுகிறவர்களா இருப்பீர்களே. நீங்க யாருக்கும் பிரயோஜனம் எல்லாம் பேசிட்டு இருப்பீங்க. அடுத்த வசனம் பாருங்க, உலகத்திலே எத்தனை விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாதது அல்ல. இங்க எந்த பாஷையை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க? உலகத்தில் உண்டான பாஷைகள். உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் எல்லா பாஷைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும், எல்லா மொழிக்கும் ஒரு இலக்கணம் இருக்கும். அப்ப எல்லா மொழிக்கும் இலக்கணம் இருக்கும் பொழுது அர்த்தம் இல்லாத ஒண்ணுமே இல்லை. எல்லா மொழிகளும் அர்த்தத்தோடு இருக்கிறது. ஆனா இவங்க பேசுகிற அந்நிய பாஷை எந்தவித அர்த்தமும் இல்லாம இருக்கிறது. ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாதிருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாய் இருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாய் இருப்பான். பாஷையின் கருத்து அவன் என்ன பேசுகிறான் என்று நான் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் யார்? எனக்கு
அந்நியனா இருப்பான், அவனுக்கு நான் அந்நியனா இருப்பேன். இப்ப ஒருத்தர் தெலுங்கு பேசுறான்னா எனக்கு தெலுங்கு புரியலைன்னா கடைசி வரைக்கும் அவனுக்கு தமிழ் புரியலைன்னா நாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அந்நியனா தான் மாறுவோம். நம்ம முதல் பகுதியிலேயே பார்த்தோம், அந்த பாபேல் கோபுரத்தப்ப என்ன நடந்தது? மொழிகளை தாறுமாறாக்கும் போது எல்லாரும் ஒரே மொழியும் ஒரே பேச்சுமாக இருந்தார்கள். ஆனால் மொழிகளை தாறுமாறாக்கும் பொழுது எல்லாருமே ஒருவருக்கொருவர் அந்நியர்களாக மாறிவிட்டார்கள். தான் பேசுவது இன்னொருக்கு அறியாதபடிக்கு ஆண்டவர் தாறுமாறாக்கினார். இப்ப அந்நிய பாஷையை நான் சபைக்குள்ள பேசினா அங்க எப்படி மக்கள் சிதறடிக்கப்பட்டார்களோ சபைக்குள்ள சிதறடிக்கப்படுவோம். ஒற்றுமை இருக்காது, ஒருமைப்பாடு அங்க காணப்படாது. எப்படி சகோதரன் எனப்படுகிறவனே தனக்கு அந்நியனாக மாறிவிடுவான். அந்நிய பாஷை பேசினாலே எனக்கு அவன் அந்நியன், அவனுக்கு நான் அந்நியனாக மாறிவிடுகிறேன். நான் சைனீஸ்ல பேசுறேன், அவன் ஜெர்மன்ல பேசுறான்னா எனக்கு ரெண்டு பேருமே நாங்க அந்நியர்களாக மாறிவிடுவோம். அப்ப இந்த மொழி அந்நிய பாஷை நம்மளை சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகணும்னா இங்க அந்நியர்களாக மாற்றுக்கொள்கிறது. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகளானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகணும்னா அதில் தான் நம்ம நாடி செல்லணும். அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். அந்நிய பாஷை வரம் உண்டு என்று சொல்லுகிறவர்கள் அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் பண்ணுகிற வரமும் உண்டு. அதற்காக விண்ணப்பம் பண்ணுங்க, அந்த வரத்தை கொடுங்க. ஏன்னா நீங்க பேசுகிற அந்நிய பாஷை மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கணும். அப்படி உண்டாக்காத ஒரு அந்நிய பாஷை அது பிரயோஜனம் இல்லை என்று பவுல் இங்கே சொல்லுகிறார். எண்ணத்தினாலில் நான் அந்நிய பாஷையில விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுவேன் என்று என் கருத்து பயனற்றதாக இருக்கும். அது ஒரு பயனும் இல்லை, யாருக்கும் பயன் இல்லை. நான் இப்போ பிரசங்கம் எடுக்கிறோம்னா ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறேன்னா இப்போ தமிழ்நாட்டில் நான் தமிழில் தான் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். நான் ஜெர்மனில் அறிவிச்சுட்டு நான் பாட்டுக்கு போனேன்னா என்ன பேசுறேன்னு ஒரு புரியாது. இப்போ இங்கிலீஷில் ஒருத்தங்க பிரசங்கம் கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, அங்கே தமிழ் புரியாதவர்களுக்காக பக்கத்துலேயே ஒரு டிரான்ஸ்லேட்டர் நிப்பாட்டி வச்சு அவங்க வியாக்கியானம் பண்ணுறாங்க. இவர் இந்த காரியத்தை இப்படி சொல்லுகிறார் அப்படின்ட்டு அவங்களுக்கு புரிந்த மொழிகளை அவங்க பேசுகிறார்கள். இங்கே அந்நிய பாஷை பேசுகிறவனும் ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும், அது ஒரு வரமாக பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா இங்க இங்கிலீஷ்ல பேசிட்டு போன பிரசங்கம் நல்ல பிரசங்கமாவே இருக்கட்டும், ஏன் ரொம்ப ஆவிக்குரிய வளர்ச்சிக்குரிய பிரசங்கமாவே இருக்கட்டும், பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய பிரசங்கமாவே இருக்கட்டும். அப்ப இங்கிலீஷ் பேசிட்டு இங்கிலீஷ்லயே பிரசங்கம் பண்ணிட்டு போய் அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் தமிழ் ஆட்கள்னா அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஆவியில நான் விண்ணப்பம் பண்ணாலும் என் கருத்து பயனற்றதாக மாறிவிடுகிறது. இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நான் ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்துக்கு ஆமேன் என்று எப்படி சொல்வான்? நீ பேசுகிறது என்னதென்று அவன் அறியானே. அப்ப நம்ம ஜபம் பண்ணும் பொழுது, பாடல் பாடும் பொழுது கருத்தோடு மற்றவர்களுக்கு புரியும்படி பாட வேண்டும். நான் இஷ்டப்படி என்னுடைய பாஷையை நான் புது பாஷையை கற்றுக்கொண்டேன், நான் அந்த பாஷையில பாடுவேன் அப்படி என்றால் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்ப நான் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அந்த விண்ணப்பத்தோடைய கருத்து நீங்க தெரிஞ்சாதானே ஆமேன்னு சொல்லுவீங்க. எதுவுமே புரியாம ஆமேன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? அப்ப அது நீங்க அங்கீகரிக்க முடியாது. நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார், ஆயினும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. நீ அந்நிய பாஷையில நன்றாவே ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், நீ விண்ணப்பம் பண்ணுகிறாய், ரகசியங்களை பேசுகிற, ஆனாலும் ஒருத்தனும் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. அந்நிய பாஷையினால என்ன பிரயோஜனம்? உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இவர் என்ன சொல்கிறார்? அந்நிய பாஷைகளை, நான் பாஷைகளை பேசுகிறேன். அநேக மொழிகளை அறிந்தவர் பவுல். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறது எனக்கு அதிக விருப்பமாய் இருக்கும். நான் சபையில 10,000 வார்த்தைகள் நான் அந்நிய பாஷையில பேசினாலும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு கருத்தோட 5 பாயிண்ட் பேசினாலும் கரெக்டா உங்களுக்கு புரியும்படி பேசினா, அதாவது உங்களுக்கு தெரிந்த மொழியில நான் பேசினா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் இங்கிலீஷ்லயே பிரசங்கம் பண்ணிட்டு சைனீஸ்லயே பிரசங்கம் பண்ணா நான் நல்லாவே பிரசங்கம் பண்ணலாம், ஆனா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாயும் இருங்கள். இங்க புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுல குழந்தையா இருக்க குழந்தைக்கு தான் புரியாதுன்னா, நம்ம ஒரு காரியத்தை வரங்களை பெற்றுக்கணும்னா அது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் தான் புத்தியோட செயல்படணும். புத்தியில நீங்க தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். இங்க பழைய ஏற்பாட்டுல ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை எடுத்து சொல்லுகிறார் பாருங்க. மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனத்தினிடையில் பேசுவேன்,
ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. இது ஏசாயா 28:11 நம்ம வாசிச்சா அங்க பரியாச சகோதரர்களினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவேன் என்று அங்க சொல்லியிருப்பார். இங்க மறுபாஷை பரியாச உதடு. அப்படி என்றால் இங்க பரியாச உதடு என்றால் அவர்களுக்கு விளங்குகிற பேச்சே அல்ல. இப்ப ஆண்டவர் ஊமையினால சில காரியங்களை மக்களுக்கு பிரசங்கம் செய்தார். அப்ப ஊமையினால் பேசும் பொழுது அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. பவுல் அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஏன் ஆண்டவரே ஊமையில பேசுறீங்க அப்படின்னும் போது அவங்க கண்ணிருந்து காணாதவர், காதிருந்து கேளாதவர், இருதயத்தில் உணராதவர்களாக இருக்கும்படி அவர்களுக்கு அவர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்போ அவங்களுக்கு பரியாசம் பண்ணுகிற விதமாக ஊமைகளால் பேசும்போது நமக்கு ஒன்றும் புரியாது, அதுக்கு அர்த்தம் விளங்காது. வெளிப்படுத்துற விசேஷம்லாம் எப்படி இருக்கு, ஒரு மறுபாஷைக்காரர்கள் நம்ம தமிழ்லயே வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சா கூட எப்படி இருக்கும், நம்ம வேற ஏதோ ஒரு மொழியை படித்து கொண்டு இருக்கிற மாதிரி அப்படிதான் தோணுமே தவிர அதோடைய அர்த்தத்தை நம்ம விளங்கி கொள்ள முடியாது. இப்படி அந்த ஜனத்தோட பேசுவேன், இந்த ஜனம் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுல இருந்து என்ன தெரியுது, எதுக்கு அவங்களோட ஊமையா பேசுகிறார், எதுக்கு அவர்களுக்கு ஒரு உருவக பொருளாக சொல்லுகிறார், உருவக மொழியில பேசுகிறார். அவர்களுக்கு அருளப்படவில்லை, உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு. அருளப்படாதவர்கள் யாரு, அவிவிசுவாசிகள். அவிவிசுவாசிகளுக்கு புரியக்கூடாது என்று அவரே மறைக்கிறார். ஏன்னா அவங்க கிட்ட தெளிவா சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றேதான் ஊமையாக அங்க சொல்லுகிறார். அப்படி இருக்க அந்த வசனத்தை சொல்லி அதற்கு காரணத்தையும் சொல்லுகிறார். அப்படி இருக்க அந்நிய பாஷை விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. அவிவிசுவாசிகளுக்கு அடையாளம்னா அவங்களுக்கு அறியக்கூடாது, அறிய முடியாது. ஊமைகளாலையும் உருவகத்தின் மொழியினாலும் பேசும்பொழுது அவங்க அறிய முடியாது. அப்ப அந்நிய பாஷை அவிவிசுவாசிகளுக்கு தான் அடையாளமா இருக்கு. விசுவாசிகளுக்கு பக்தி விருத்தி உண்டாக தான் இருக்கணும் அந்நிய பாஷை. தீர்க்க தரிசனமோ அவிவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளம். ஏன்னா விசுவாசிகள் வேதத்தை உபதேசத்தை விசுவாசிக்கிறார்கள், அவர்களுக்கு புரியும்படிதான் பேச வேண்டும். அதனால தீர்க்க தரிசனம் அவிவிசுவாசிகளுக்கு அடையாளமா விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. அப்ப தீர்க்க தரிசன வார்த்தை அவர்கள் நாட சொல்லுகிறார். அந்நிய பாஷை அவிவிசுவாசிகளுக்கு தான் அடையாளமா இருக்கிறது. ஆனா நம்ம எங்க அந்நிய பாஷை பேசிக்கொண்டு இருக்கிறோம், சர்ச்சில் பேசிக்கிட்டு இருக்கோம். அங்க பெந்தெகோஸ்தே நாள்ல யாருக்கு முன்னாடி அவங்க பாஷைகளை பேசிக் கொண்டிருந்தார்கள், அங்க அவிவிசுவாசிகள் யூதர்கள் முன்னாடி அங்க பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்ப தங்கள் பாஷைகளை அவர் பேசுகிறார்கள் என்று அறிந்த உடனே அவர்கள் என்ன என்று அவர்கள் கேட்க வரும் பொழுது அப்பொழுது அவங்களுக்கு விளங்குகிற பாஷையிலேயே அவர்கள் பேசி சத்தியத்தை புரிய வைக்கிறார்கள். அப்ப அங்க அவிவிசுவாசிகளுக்கு தான் அடையாளம் இருக்க தவிர விசுவாசிகளுக்கு அடையாளம் கிடையாது. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசிக் கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா. இப்படி 50 பேர் கூடி நின்று எல்லாரும் அந்நிய பாஷையில பேசிக்கிட்டு இருந்தா அவிவிசுவாசி வேதத்தை கல்லாதவர் இவங்க உள்ள வந்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களை எல்லாம் பைத்தியம் பிடிச்சவங்க, ஒருத்தர் ஜெர்மன், ஒருத்தர் சைனீஸு, ஒருத்தர் கன்னடம், ஒருத்தர் ஹிந்தி, ஒருத்தர் மலையாளம், உருது அப்படி பேசி கொண்டிருந்தால் எல்லாரும் கசபசான்னு பேசிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும், அவன் எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மாதிரி அப்படிதான் நினைப்பான். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாத ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்தி வைக்கப்பட்டு எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அவன் விளங்குகிற பாஷையில தெளிவான பாஷையில பேசும் பொழுது அப்படி அவிவிசுவாசி ஒருவனும் கல்லாதவன் ஒரு வந்தா அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கள் வெளிப்படுத்தப்படும். அங்க பல காரியங்கள் ஆண்டவர் புத்தி சொல்லுவாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க, பக்தி விருத்தி அடையறதுக்கு சில காரியங்களை சொல்லுவாங்க. அந்தரங்க காரியங்கள்லாம் சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்லுவார்கள், தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று மெய்யாய் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். அந்நிய பாஷை பேசினா அங்க அறிக்கையிடுவானா, தீர்க்க தரிசனம் சொன்னா அறிக்கையிடும். ஆனா இவங்க என்ன சொல்லுகிறார்கள், அந்நிய பாஷை பேசினால்தான் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு கல்லாதவன் ஒருவனே தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான்னா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக, தீர்க்க தரிசனம் வரமுடையவர்களாக நீங்க இருக்க வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா, நீங்கள் கூடி வந்திருக்கிற பொழுது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது.
சபை கூடி வந்திருக்காங்க கொரிந்து சபையில். அங்கே ஒருத்தன் சங்கீதம் பாடுகிறான், ஒருத்தன் போதகம் பண்ணுகிறான், ஒருத்தன் வியாக்கியானம் பண்ணுகிறான், ஒருத்தன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருத்தன் ரகசியத்தை வெளிப்படு. எப்படி எல்லாரும் ஒரே நேரத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே நேரத்தில் பண்ணும் பொழுது எப்படி இருக்கும்? ஒரு சந்த கடை மாதிரி இருக்கும். அப்போ அது யாருக்காவது பக்தி விருத்தி உண்டாகுமா? இது என்ன? இந்த அதிகாரத்திலே கடைசி வசனம், சகலமும் நல்லொழுக்கமாகவும் கிரமமாயும் செய்ய கடவுது. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஒரு ஒழுக்கம் பின்பற்ற வேண்டும், வரிசையாக செய்யுங்க, முறையாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, யாராவது அந்நிய பாஷை பேசுகிறது உண்டானால் 2 பேர் மட்டும் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும். அப்ப எத்தனை பேர் பேச சொல்றாங்க? 2 பேர், இல்லைன்னா 3 பேர் மட்டும்தான். அதுலயே அடங்க போதும். அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும். இங்க என்ன சொல்லப்படும்? வேதம் என்ன சொல்லுதோ நம்ம முரண்பாடா பண்ணிட்டு இருக்கோம், முரட்டாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அங்க எத்தனை பேர் பேச சொல்றீங்க? ஒருவராக. அது 3 பேருக்கு தான் அனுமதி. அந்த 3 பேர்லயும் எப்படி பேச சொல்லியிருக்காங்க? ஒருவராக தான் பேச வேண்டும். ஒருவன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும். ஒருவன் பேசணும், ஒருத்தர் அர்த்தம். அங்க டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் இருக்கணும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லைன்னா சபையில பேச வேண்டாம்னு பவுல் சொல்லுகிறார். ஆவியானவர் அவர் மூலியமாக பேசுகிறார். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எல்லா இடத்துலையும், எல்லா கூட்டத்திலையும், எங்க கூட்டம் நடந்தாலும், எங்க சபை நடந்தாலும் அங்க அந்நிய பாஷையில பேசுங்க. இதனால யாருக்கு பிரயோஜனம் தான் வேதம் சொல்லுது. வேதத்துக்கு முரணாக எப்படி நம்ம நடக்கிறோம்? இந்த கலைகளாக இருக்கிறவங்க தான் வேதத்துக்கு முரணாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி அந்நிய பாஷை தனக்கு பக்தி விருத்தி உண்டாக தான் பேசுகிறார்கள், சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசவில்லை. அப்படி அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையில் பேச வேண்டாம் என்றுதான் இங்கு சொல்லப்படுகிறது. அந்நிய பாஷை எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லியாச்சு. இதற்கு மாறாக நம்ம அந்நிய பாஷையை நம்ம கூட்டத்தோடு கூடமா நம்ம எல்லாரும் பேசுகிறத போல நம்மளும் பேசினால் தேவன் இதில் பிரியப்பட மாட்டார். கர்த்தருக்கு எது பிரியம் என்று சோதித்து அறியுங்கள். ஆமென்.